எங்கள் வீட்டு புது மாப்பிள்ளைக்கு இன்றைக்கி நலங்கு விருந்து. நாங்கள் என்னெல்லாம் அவருக்கு சமைச்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மது கண்ணன் சேனல். காலையிலே எழுந்திரிச்சோடனே சமையலுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 1 கிலோ சிக்கன் வாங்கி அதை 2ஆக பிரித்து ஒரு சிக்கன் 65க்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பெல்லாம் போட்டு பிணைஞ்சு வச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒன்று ஹரியாலி சிக்கன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புதினா, மல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு மிளகுத்தூள், மல்லித்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டு அதையும் மேரினேட் பண்ணி வச்சாச்சு. சிக்கன் 65, சிக்கன் லெக் பீஸ், அப்புறம் ஹரியாலி சிக்கன் இதை 3 மேரினேஷனை முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கிரேவிக்கும் பிரியாணிக்கும் ஆன ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி கறியெல்லாம் வேக வச்சாச்சு. அது என்னன்னு கரெக்டாக சொல்லு, அப்போ தான் வச்சு தருவேன். என்னன்னு சொல்லு. என்னது? யூடியூபா? யூடியூபா வேணும் உனக்கு? எதுக்கு யூடியூப் வேணும் உனக்கு? ப்ளீஸா. மைக் கூட பேசி முடித்தோடனே கொஞ்சம் கடைக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு சார்ன்ட்டு நானும் அப்பா வண்டி எடுக்கலான்ட்டு அப்பாவோட மரக்கடைக்கு போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததும் மட்டன் வேக வச்ச தண்ணி இருந்துச்சு. அதில் கொஞ்சோண்டு மிளகு பொடி போட்டு என்னோடய மகனுக்கும் எங்கள் அண்ணன் மகனுக்கும் கொஞ்சோண்டு ஊட்டி விட்டேன். 2 பேரும் சூப்பராக குடித்தாங்க. கிரிக்கும் சூப்பு, நான்வெஜ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நல்லா பிடிக்கும் அப்படின்றனால கொஞ்சம் விரும்பி சாப்பிட்டாப்புல. நானும் அவருக்கு கொஞ்சம் சூடாக இருக்குது, சளியே இருக்குது அப்படின்றனால பெப்பர் போட்டு அந்த சூப்பை ஊட்டி விட்டேன். 2 பேரும் நல்லா குடித்தாங்க. அதுக்கப்புறம் சரின்ட்டு அண்ணி கிரேவி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மட்டன் கிரேவி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் லைட்டாக கொஞ்சோண்டு தொக்கு கிரேவி மாதிரி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பண்ணது ஈரல் பெப்பர் ஃப்ரை. இந்த 2ம் எங்கள் அண்ணி தான் பண்ணாங்க. கிரேவியும் ஈரல் பெப்பர் ஃப்ரையும் நல்லா வெங்காயம், பட்டை வத்தை இதெல்லாம் போட்டுட்டு மிளகு பொடி, சீரகப்பொடி, கரம் மசாலா இதை 3 மட்டும் போட்டுட்டு நல்லா சூப்பராக பெப்பர் ஃப்ரை ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரியாணி, சிக்கன் தம் பிரியாணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் தம் போடுறதுக்கான வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் விறகடுப்பை வச்சு ரெடி பண்ணியாச்சு. கிரிக்கும் விறகடுப்பை சமைக்கிறத பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் அவனும் கூட கம்பெனி கொடுத்தான். அப்புறம் கடைன்னு சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சிக்கன் பிரியாணி செஞ்சு முடிச்சோடனே தம் போடுற ப்ராசஸ்க்காக அப்பாவை ஹெல்ப்பு கூப்பிட்டுருந்தோம். அவர் தம் பண்ணுறது, எப்படி தம் போடுறது அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டு தம் போட்டு கொடுத்துட்டு இருந்தார். அது தம்மில் இருக்க டைமில் நம்ம போய் ஹரியாலி சிக்கனை பண்ணி முடிச்சிடுவோம், சிக்கனையும் ஃப்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை சைடு 2 வேலையும் பார்த்தாச்சு. கடாயில் எண்ணெயை ஊற்றி வெங்காயம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டு நல்லா சுண்டை வத்துற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா ஹரியாலி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தம்மில் இருந்த பிரியாணியை போய் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வாடையே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு என்ன, தலைவாழை இலையை போட்டு பிரியாணி, சிக்கனு, சோறு, குழம்பு, முட்டை அப்படின்னு வச்சு வகை வகையாக சாப்பிட வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி மாப்பிள்ளையும் வந்ததும் மாப்பிள்ளைக்கும் சாப்பாடெல்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. மாப்பிள்ளையும் அவர் தம்பி வந்துருந்தாங்க. 2 பேரையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு உட்காந்து அவங்க நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் புது மாப்பிள்ளைக்குன்னு ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தோம். அதை அவர் கொடுத்துட்டு வீட்டில் பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணுன்ட்டு அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தம்பியும் கிளம்ப எங்களோட இன்னையோட ஃபங்க்ஷன் சடங்கு சூப்பராக முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள் வீட்டில் யார் வீட்டில் இந்த மாதிரி நலங்கு ஃபங்க்ஷன் இருக்கும் பிஃபோர் மேரேஜ் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்ன மாதிரி சடங்கெல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மது கண்ணன் சேனல்.